அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கமுள்ளவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபாசனபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். திராணியும் வல்லமையும் உள்ளவராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராய் நீர் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நாங்கள் செலுத்தி, உம்முடைய நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ளவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். சகலவிதமான மகிமையானவைகளை நடப்பிக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து உம்மை துதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அப்பா. ஆகவே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிடத்திலே வைத்திருக்கிற அன்பை எண்ணி எண்ணி நாங்கள் துதி செய்கிறோம். இந்த காலை வேளையிலும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே பேசுகின்ற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வணங்கி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் தினமும் போன திங்கட்கிழமையிலிருந்து இது நாள் வரைக்கும் நாம் சிந்தித்து வருகிறோம். ஆகவே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு ஒரு குச்சை கொடுக்க அவராலே நமக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம்.
ஆகவே இந்த காலைவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மை வெகுவாக நடத்துகிறது, வெகுவாக நம்மை ஆசீர்வதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கொஞ்ச நேரம் கிருபை என்பது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அனுகூலமான கிருபையாக நாம் கருதி நாம் தேவனை மகிமைப்படுத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நமக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு குச்சை கொடுக்க நமக்கு தேவன் இடம் கொடுத்தார். அந்த இடத்திலே நாமும் இருக்கிறோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளும் வேறு ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே தனக்கு கிடைத்த இடத்தை வீணடிக்காமல் அதை உபயோகப்படுத்திக் கொண்ட ஒரு நபரை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து எங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று பெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் வருடத்திலே தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் எனக்கு சொல்லுவான் என்றார். இத்தாலியா நாட்டிலே கொர்நேலியு என்கின்ற 100க்கு அதிபதி, இராணுவத்திலே 10 பேருக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க, 100 பேருக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவங்கதான் கமாண்டர். இந்த யோப்பா பட்டணத்திலே கொர்நேலியு என்கின்ற இந்த கமாண்டர் தேவ பக்தி உள்ளவன். அவன் இயேசு கிறிஸ்துவை அறியாதவன். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் மீதிலே மிகுந்த பக்தி வைத்து தேவனை ஆராதித்து வந்தான். ஆராதித்து வந்தது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு உகந்தவனாக இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்வது தெளிவு. தேவனுக்கு யாரெல்லாம் உகந்தவர்களாக அவங்கவுங்க ஸ்தானத்திலிருந்து அவரவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களுக்குரிய கனத்தையும் கௌரவத்தையும் மேன்மையையும் மகிமையையும் தேவன் தருவார். இந்த கொர்நேலியு என்பவன்
தன்னுடைய வீட்டிலே கூடி வருகிற எல்லாரையும் வைத்து ஜபிக்கிறவனாயிருந்தான். அந்த சமயத்திலே தானே தேவன் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து, தரிசனம் கொடுத்து, நீ சீமோன் என்கிற பேதுருவை அழைப்பி என்று தரிசனத்திலே சொல்லுகிறார். அப்படியே அவன் யோப்பா பட்டணத்திலே இருக்கிற சீமோன் வீட்டுக்கு தன்னோடு இருந்த வேலையாட்களை இந்த கொர்நேலியு அனுப்புகிறார். இந்த கொர்நேலியு கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவன் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தவன். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்தவன். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே தன்னுடைய ஸ்தானத்திலே நின்று தேவனுக்கு பயந்தவனாகவும் அவருடைய எல்லா காரியங்களுக்கும் தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுத்த அந்த ஒப்புரவாக்குதலின் ஒரு மேன்மையை இந்த இத்தாலியா பட்டாளத்திலே இருந்த தளபதியாயிருந்த கொர்நேலியு கேட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவனாயிருந்தாலும் அதை அறியும்படியாக தேவ தூதர்களால் நடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த கொர்நேலியு அவனுடைய வாழ்க்கையின் தரத்தை வேதம் இங்கு குறிப்பிடுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவன். வீட்டார் அனைவரோடும் தேவன் மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்தவன். தன் வீட்டிலே வருகிற எல்லாருக்கும் தான தர்மம் செய்கிறவனாயிருந்தான். இந்த காலத்திலே நமக்கு இந்த டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வருகிறபடியினால் நாம் தான தர்மம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். சென்னையிலே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு, 3 பிள்ளைங்க. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல தான தர்மம் பண்ணுவதற்கு அவங்க மாதந்தோறும் ஒரு பகுதியை எடுத்து வைத்து வருவாங்க. 12வது மாதம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாள் வருவதற்கு முன்பு சேர்த்து வைத்த அத்தனை பணங்களை கொண்டும் அவர்கள் நல்ல சாரி எடுக்கிறார்கள். காட்டன் சாரீஸ் எடுத்து கைம்பெண்கள் என்றால் விடோஸ், அவங்கள தேடி போய் கொடுத்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில தான தர்மம் பண்ணுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் இருப்பதை தேவனுடைய வார்த்தை வலியுறுத்துகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொர்நேலியு பட்டாளத்திலே உத்தியோகம் செய்தாலும் தேவன் தன்னை வைத்த இடத்திலே கர்த்தருக்கு மகிமையானவனாக இருந்தான் என்பதை இந்த வசனங்கள் கூடாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒன்றை நாம் சரியாக சிந்தித்துக் கொள்வோம் பிரியமானவர்களே.
இந்த இத்தாலியா பட்டணத்தானாகிய இந்த கொர்நேலியு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆவியானவர் அவரை பணிய வைக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் ரட்சிப்பு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றிருக்கிற இயேசுவை தொழுது கொள்வதற்காக அவர் அநேக காரியங்களை நிறைவேற்றும்படி அர்ப்பணித்துக் கொண்டவனாக இந்த கொர்நேலி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையும்படிக்கு இந்த கொர்நேலியு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்கள் போகிறதற்கு முன்பாகவே அருமையான ஆவியானவர் அப்போஸ்தலருக்கென்று ஒரு விசேஷமான அனுபவத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறதை நாம் உணர முடியும். ஆகவே இந்த கொர்நேலியு இயேசு கிறிஸ்து இல்லாமல் மறிக்க கூடாது என்பது தேவனுடைய திட்டமாய் இருந்திருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகவேதான் 3 பேரை அனுப்புகிறார். இந்த 3 பேரும் போகிற இடம் யோப்பா பட்டணத்திலே சீமோன் பேதுரு தங்கியிருக்கிற அந்த வீட்டை தேடி போகிறார்கள். ஏற்கனவே பவுல் தேவனுடைய தரிசனங்களை பார்க்கிறவனாகவும் தேவனுடைய தரிசனங்களை வெளிப்படுத்துகிறவனாகவும் இருந்தது போல இந்த பேதுருவும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறவனாய் இருக்கிறார். பேதுரு ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஒரு துப்பட்டி வருகிறது. அந்த துப்பட்டியிலே சகலவிதமான மிருகங்களும் இருக்கிறது. எழுந்து அடித்து புசி ஒன்னும் தள்ளப்படத்தக்கது அல்ல என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பேதுரு அப்படிதான் அந்த சொப்பனத்தை தரிசனத்தை பார்த்தவுடனே தேவ சித்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறான். இப்படி யோப்பா பட்டணத்துக்கு வந்த மனுஷரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பேதுரு அவர்களோட கூட புறப்பட்டு இத்தாலியா தேசத்திலே அந்த பட்டாளத்திலே இருக்கிற 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார், வருகிறார். அங்க என்ன நடக்கிறது? ஒரு மகிமையான சம்பவம் இதுல நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த பேதுரு வந்தவுடனே அவள் எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற இந்த கூறிய மழுங்கி போகாத தரிசனத்தினுடைய வார்த்தை. இந்த பேதுரு இயேசுவை அறிமுகப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாக கொர்நேலியு ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானித்த கர்த்தர் இந்த இடத்துல பேதுரு அங்கு வருகிறார். எல்லா விதமான சூழ்நிலைகளிலே பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். அவன் பிரசங்கிக்க தொடங்கின முதல் வார்த்தையே, அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி 34வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம், பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லுகிறார்.
பரிசுத்த ஸ்தலத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே இருந்து தேவனை மகிமைப்படுத்த தீர்மானித்து அவருக்காக வாழுகிறவர்கள் எப்பொழுதுமே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை அறிந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சிலர் பட்சபாதம் உள்ளவர்களாய் இருக்கிறார். ஆனால் தேவன் அப்படி இருக்கிறவர் அல்ல. அவர் அந்த கொர்நேலியு குடும்பத்தை முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே ஈர்க்கப்பட்டு தரிசனம் பெற்று தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறார். பேதுரு முதல் பிரசங்கமே தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல சொல்லிட்டு அடுத்து சொல்றார் பாருங்க, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை அறிந்து கொண்டு தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்யும்படிக்கு பேதுரு சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் ஆண்டவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம் நடுவில் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற நாட்களை நாம் விருதாவாக்காமல் தேவன் நமக்கு செய்ய நினைத்தவைகள் ஒன்றும் தடைபடாதபடிக்கு கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த பேதுரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கொர்நேலியு குடும்பம் முழுவதற்கும் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே அவர் சொல்லுகிற காரியம் 36வது வசனம், எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கல்லேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசம் எங்கும் நடந்து சங்கதி இதுவே என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். பாருங்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவருமாக இங்கே பேதுரு பேசுகிறார். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்த யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கி அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் சடுதியாய் எழுந்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுவுக்கு பேதுருவை கொண்டு அந்த ஸ்தலத்தை அவன் இழந்து விடாதபடிக்கு செய்ய தேவன் தீர்மானித்து அவனுக்கு உதவி செய்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, கொர்நேலியு வீட்டிலே பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே இறங்கி இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேறு
ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தன்னை பணித்துக் கொள்ளுகிறார். ஆகவே வசனத்தை கேட்டு யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். அவர் இறங்கி அவர்களை அபிஷேகிக்கிறார். உடனே அந்த இத்தாலியா பட்டாளத்தினுடைய தளபதியும் யாவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு ஞானஸ்தானம் பெறுகிறார். ஆகவே இந்த பூமியில தேவன் நாம் வைத்திருக்கிற நோக்கம், நமக்கு வைக்கப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுக்கு உகந்தவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் வராதா? வரும். பொறாமைகள் வராதா? வரும். பேசிக்கிட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டு கொர்நேலியு வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுகிறது. ஆகவே அவர்கள் பரிசுத்த ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில பேசுகிறார். பிறகு அவர்கள் குடும்பமாக கொர்நேலியு வீட்டில வந்திருந்த அத்தனை யூதர்களும் அத்தனை மனிதர்களும் அங்கே ஸ்நானப்படுகிறதை பார்க்க. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதனுடைய ரகசியம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஸ்நானம் பெற்று தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறார். இந்த கொர்நேலியு பரலோகம் அவன் ஜெபம் எட்டப்பட்டது. அவன் கேட்கிற எல்லாம் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த இடம் முழுவதையும் தேவனுக்காக பயன்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு கொடுத்த இடத்துல உறுதியாயிருந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டு அவைகளை புரிந்து கொண்டு அவைகளின்படி செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் கிருபை நிறைந்தவராயிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரக்கத்தையும் தயவையும் காண்பிக்கும்படி தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலே தனக்கு கிடைத்த இடத்தை வீணாக்காமல் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வரும்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படி நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுவார். ஆகவே இந்த கொர்நேலியுவை போலவே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு கொடுத்த இடத்தை வீணாக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நம் எல்லாருக்கும் கிருபை தருவாராக. ஆமென்.